வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்ட்ஸ்வியூ. ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அந்த காட்டில் இருந்த முயல், மான் போன்ற விலங்குகளை அது வேட்டையாடி தின்று வந்தது. அது ஒரு நாள் வழக்கம் போல் மான் ஒன்றை வேட்டையாடி வயிறு நிறைய அதன் இறைச்சியை தின்றுவிட்டு தன் குகையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த குகையின் ஒரு மூலையில் வசிக்கும் முயல்களில் ஒன்று சிங்கத்தின் குகைக்குள் ஓடியாடி விளையாடியது. இதனால் சிங்கத்தின் தூக்கம் கெட்டது. அது கண் விழித்து முயலை பிடித்து கொண்டது. பிறகு அது முயலை பார்த்து, சிறிய முயலே, நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது குகைக்குள் நுழைந்து விளையாடி என் தூக்கத்தை நீ கலைத்து விட்டாய். உன்னை என்ன செய்கிறேன் பார். உன்னை என் வாயில் போற்று மென்று விடுகிறேன் என்றது. முயலுக்கு பயத்தால் உடல் நடுங்கியது. அது தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா, என்னை எதுவும் செய்து விடாதீர்கள். உங்கள் குகையென தெரியாமல் வந்து விளையாடிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் என்னை தயவு செய்து மன்னித்தால் நான் சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவுகிறேன் என்றது. முயல் பேசுவதை கேட்ட சிங்கம், முயலே, நீ பொடிப்பயல். சின்னஞ்சிறிய உடல் கொண்ட உன்னால் மலை போல் தோற்றமும் கம்பீரமும் கொண்ட எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நான் இப்போது வயிறு நிறைய சாப்பிட்டு இருப்பதால் உன்னை ஒன்றும் செய்யாமல் விடுகிறேன். சிறிய உருவம் கொண்ட உன்னை நான் சாப்பிடுவதால் எனக்கு தான் அவமானம். பிழைத்து போ என்று கூறிவிட்டு முயலை விட்டது. முயல் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அதன் இடத்தில் சென்று புகுந்து கொண்டது. ஒரு நாள் சிங்கம் வழக்கம் போல வேட்டையாட சென்ற பொழுது வேட்டைக்காரர்கள் வலையில் சிக்கிக் கொண்டது. தக்க சமயத்தில் வந்த முயல் சிங்கம் சிக்கியிருந்த வலையை தன் கூர்மையான பற்களால் கடித்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கமும் முயலும் அங்கிருந்து தப்பித்தது. பிறகு சிங்கம் முயலை பார்த்து, முயலரே, அன்று நீ என் தூக்கத்தை கலைத்த போது உன்னை கொல்லாமல் விட்டேன். அப்பொழுது நீ தக்க சமயத்தில் உதவுவதாக வாக்களித்தாய். நான் சிறிய உருவம் கொண்ட உன்னால் பெரிய உருவமும் கம்பீரமும் கொண்ட எனக்கு உதவி செய்துவிட முடியுமா என்று ஏளனமாக பேசினேன். உருவத்தில் மிகவும் சிறியவனான நீதான் இன்று என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். உன் உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்று கூறியது. கதையில் இருந்து தெரிவது, ஒருவருடைய உருவத்தை பார்த்து அவரால் நமக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடாது. உருவத்தில் சிறியவராக இருப்பவரிடம் திறமை அதிகமாக இருக்கும். எனவே அனைவரிடமும் அன்பாக பழக வேண்டும்.